வணக்கம் ஜீ தமிழ் நேயர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகல்குமார் அரவிந்த் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டரில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றும் நாம் 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ஹோம் மினிஸ்டரை நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இவங்க யார் என்னென்ன பேர்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி கேட்டு வச்சேன். ஸோ இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேடம் உங்கள் பேர் சொல்ல போகிறீங்க, பேர் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு இவ்வளோ பில்டப்பு என்னடா ஓப்பனிங்க திட்டு விழுது, எங்கள் வீட்டுக்கு ஞாபகம் வருது, இருக்கட்டும் போவோம். ரைட் சொல்லுங்கள். ஹேமலதா திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருடங்கள் முடிஞ்சிச்சு. 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீங்கள்? என் பேர் இளவரசி சித்ரா தேவி காஞ்சனா. என் பேர் இளவரசி கோமதி செல்வி. சரி, ஜெயராணி. ஸோ இன்னைக்கு 8 காமெடிஸ் இருக்கிறனால நம்ம ப்ராஜெக்ட் பிக்கு போகிறோம். இவங்கெல்லாம் வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி இதன் அடிப்படையில் விளாட போகிறாங்க. என்ன கேம் அதான். ஸோ டீம் ஏ இப்போ நம்ம விளாட போகிறாங்க. டீம் ஏ வந்து 4 பேர் இருக்காங்க. 1 2 3 4. யார் அந்த 4 பேர்? நீங்கள் 4 பேரா? ரைட். உங்கள் காலு கீழே வந்து ஒயிட் கலர் குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணோம்னா இடது காலில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன வயசு மாதிரி அப்படியே நொண்டி அடித்து போய் அந்த பேஸ்கெட்டில் போட்டு வரணும். கையை யூஸ் பண்ணிக்கவே கூடாது. எடுத்து கையில் வைக்கவோ எடுத்து போடவோ இருக்கக்கூடாது. 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகிடுங்க. ஓகேங்களா? இன்னும் 2 பேருக்கு என்ன பண்ண போகிறோம்? மேடம் இப்பயே வந்துருச்சு. ஐயோ டான்ஸ். ரைட், ஆல் தி பெஸ்ட். சூப்பராக ஒரு கைத்தட்டல். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். எப்படி இருந்துச்சு மேடம்? நல்லா இருந்துச்சு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நோண்டி அடிச்சிங்க நீங்கள்? சின்ன வயசில் அடிச்சது. சின்ன வயசில்? அப்போ ரொம்ப பழக்கம் இருக்கும் போலையா மேடம்? நீங்கள்? நல்லா இருந்துச்சு. இல்லை, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நோண்டி அடிச்சிங்க? சின்ன வயசில் தான். இப்போ அதை பற்றி முடியும் என்னை கொட்ட வேண்டியது ஜஸ்ட் மிஸ். சும்மா சொன்னாங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களே இந்த கேம் நீங்கள். இந்த மேடமை எல்லாரும் 3 கோல் போட்டு போட்டாங்க. இவங்க மாத்திரம் 1 போட்டுட்டு கேமரா பார்த்து ஒரு சில்லு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நடந்து வரலாமா, ஓடி வரலாமா, ஸ்பீட் சொல்லுங்கள். அவங்க அங்கே பேஸ்கெட் எடுத்துட்டு வாங்க. ஸோ யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 7 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கை தட்டுருக்கேன். எவ்வளோ ஒரு மனுஷன் கோவம் வருது. இவங்களும் 7 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. மேடம் வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ். ப்ளீஸ் மேடம். ஸோ பேஸ்கெட் விட்டு கீழே ப்ளீஸ் மேடம். நீங்கள் எது ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. ராஜு சுந்தர மாஸ்டர் தானே கற்றுக்கிட்டீங்க. வெரி நைஸ் ஸ்டெப். அதாவது இப்படி எப்படி போட்டாங்க? பாப்பாம் பாப்பாம் பாம் பாம்
சூப்பர், அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. இருக்கு. தேங்க்யூ. வேற ஏதாவது இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்களா? மூச்சு தான் வாங்க. நம்ம செகண்ட் ரவுண்டில் இருக்கோம். டீம் பி விளையாட போகிறாங்க. டீம் ஏ விளையாண்டதை பார்த்து அவங்களாம் அப்படியே அப்படியே மனசில் பயங்கரமாக இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்ன பாட்டு போடலான்னா, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, அப்படியே 3 தடவை காலில் ஸ்டோன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ டீம் பி விளையாட போகிறீங்க. மேடம், நான் பேசிட்டு வரக்குள்ள நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? வந்துருச்சா? ஈஸியா? பரவாயில்ல. சார் நானா? ஏதோ பரவாயில்ல இப்போ. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கும் 60 செகண்ட்ஸ் தான் டைம். ஆல் த பெஸ்ட். ஒரு கைத்தட்டல உங்களுக்கு. ஆன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இது என்னது? ஸ்டார்ட் சொல்கிறதுக்குள்ளேயே அப்படியே சுல்லா தனுஷ் மாதிரி நிற்கிறாங்க. ஸோ வாங்க. ரெடியா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பார்த்து இது வேண்டுதலா? இல்லை countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இந்தாம்மா, என்ன நீங்க மேல நில்லுங்க ஃபர்ஸ்ட். நில்லுங்க திரும்புங்க. இல்லை நேரம் நில்லுங்க ஃபர்ஸ்ட். மேடம் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். நீங்கள் நேரம் நில்லுங்க. அட்டென்ஷன் நில்லுங்க. இல்லை ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிவிட்டா மேடம் பழக்கம் விழுந்துருவாங்க நினைக்கிறேன். இதுக்கு வந்து தனி தண்டனை இருக்கு. இந்த அப்பளத்தை யார் சுட்டது? இது மாதிரி போட்டாச்சு. இல்லை மக்களே பார்த்துக்குங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. சம்பளத்தில் பிடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ வந்து எல்லாத்துக்கும் போட்ட மேட் தான் போட்டிருந்தாலும் மேடம்க்கு மொத்தம் தனியாக வலிக்கு இருக்கு. மேடம் ஹலோ, உங்களுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கு பாஸ் அதிகம் மேடம். ஆனால் வலிக்கு இருக்கு. நல்லா இல்லையா? நல்ல ஜோக்கு. அங்கெல்லாம் சொன்னேன், நல்லா சிரிச்சாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி. ஏன் அந்த பேஸ்கெட் பயமாக இருக்கா? இங்கேருந்து நொண்டி அடிச்சு போடுறது. ஓ, அது பயமாக இருந்துச்சா? முனி படம் பார்த்த மாதிரி இருக்கு. மூச்சு வாங்குதா? வாங்கட்டும். நொண்டி அடிக்க முடியல. அதான் பார்த்தனே. எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க மாத்திரம். அரவிந்த், நான் போகணுமா? அவங்கவுங்க பேஸ்கெட் எடுத்துருவாங்க பாப்பா. ஐயோ, இந்த பேஸ்கெட்டை பார்க்க பாவமாக இருக்கு. வச்சிருங்க. அப்படித்தான் இது சேப்பு போச்சு மேடம். எவ்வளோ எபிசோட்ஸை பார்த்துருப்ப நீ. ஐயோ, வச்சிருக்க. இங்கேருந்து வரேன். ஸோ 1 2 3 4 5 6 8 பாயிண்ட்ஸ். சூப்பர். வலிக்கு விழுந்துறாங்க திருப்பி. 1 2 3 4 பாயிண்ட்ஸ். நல்லா கேட்குறீங்க. விழுகலாம் இருந்தாங்க. 2 தடவை விழுந்தாங்க. அதை நாங்கள் ஸ்லோ மோஷனில் வேற போடுவோம். ஐயோ. 6 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ். எல்லாருமே பேஸ்கெட் கீழே வச்சுருங்க. அண்ட் மேடம் நீங்கள் மேடம் பாச மேடம். அண்ட் நீங்கள். ஆனால் இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அரவிந்த் நான் வந்து எப்படி தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி நாங்கள் தனித்தனியாக தான் டான்ஸ் ஆடுவோம்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு மேடம் ஆட போகிறாங்க, அப்புறம் நீங்கள் ஆட போகிறீங்க. ஓகே? இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல? எனக்கு எப்பயுமே ஓல்ட் சாங்ஸ் தான் கேட்டு. ஓல்ட் சாங்ஸ். மேடம் நீட் ஓல்டு சாங்ஸ் ப்ளீஸ். ஓல்டு சாங்ஸ் போடுங்க டிஜே.
முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா நல்ல வேலை 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டீங்க. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். 5 நிமிஷத்துக்குள்ள பாட்டு நிப்பாட்டினீங்க. இல்லாட்டி பஞ்சு மிட்டாய் அப்படின்னு விழுந்திருப்பாங்கன்னு சொல்ல வரேன். போய் விழுந்தான். ஃபைனல் செக்மெண்ட்டில் இருக்கோம். 4 ஹோம் மினிஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரில் தான் ஒரு வின்னர் அண்ட் ரன்னர். ஸோ இந்த கேம் வந்து டீட்டெயிலாக கேட்டுக்குங்க. உங்கள் காலு கீழே 6 ஸ்டிக் இருக்குது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி சொன்னோடனே நீங்கள் இதை ரவுண்டாக ஃபார்ம் பண்ணணும். ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேராக இருக்க பேஸ்கெட்டில் போய் அதை போய் வச்சுட்டு அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே வரணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து இது தூக்கி இப்படி வச்சுக்கணும். இந்த கை பக்கத்தில் இந்த பின்பால் வைக்கக்கூடாது. ஸ்கேலோட எண்டில் வச்சுட்டு இந்த கையை பின்னாடி வச்சுட்டு இப்படியே நடந்து போகணும். போகிற வழியில் பின்பால் கீழே விழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு போட போகிறீங்க. 60 செகண்ட்ஸில் யார் அதிக நம்பர் ஆஃப் பின் பால்ஸை வந்து சேர்க்குறீங்களோ அவங்க வின்னர் ரன்னர். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் 2வது பின்பால் எடுக்க வரும்போது இந்த லைன் உள்ளே வந்து தான் எடுத்துக்கணும். நின்னதுக்கப்புறம் தான் போகும். ஓகே, ரூல்ஸில் ஏதாவது மாறினீங்கன்னா ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்களை கை தட்ட சொல்லாமா? இப்போ தட்டுவாங்க பாருங்க. சொன்னா ரைட். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யார்ப்பா ஏன் விட்டு பேஸ்கெட்டுக்குள்ள போட்டது? நீங்க தான் போட்டீங்களா? போச்சு, தெய்வ குத்தமாய் போச்சு. தொட்டு கும்பிடுங்க ஒரு தடவை. தொட்டு கும்பிடுங்க போச்சு ஒரு தடவை. அந்த பயபக்தி இருக்கு. ஸோ இதில் யார் 1 2 3 அப்படி சொல்லி பார்க்கும்போது யாரோட பேஸ்கெட்? என்னப்பா கேட்ட? நீங்கள் தான் வின்னர். ஸோ இதில் யார் ரன்னர் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் 3 பேருமே 1 பாயிண்டில் இருக்கிறவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து பாயிண்ட் ஃபில் பண்ணவங்க மேடம். நீங்கள் வந்து மாற்றி பேஸ்கெட்டில் போட்டிங்க, அதனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். மாற்றி போட்டாலும் நீங்கள் தான் ரன்னர். ஸோ பேலன்ஸ் இந்த 2 பேரை தான் இப்போ நம்ம முன்னாடி கூப்பிட போகிறோம். மேடம் எதில் தப்பு நடந்துச்சு? கீழே கொண்டு போகும்போது கீழே விழுந்துருச்சுங்க. என்ன ஒன்று அந்த பிள்ளை பாவம், அதுக்கு என்ன பிரச்சனையோ அப்படி போச்சு. எனக்கு எதில் போடுறதே தெரியல. அதை சொல்லு. எங்களுதுல ஏற்கனவே போட்டிருந்தாங்க. என்னடா இதுல ரொம்ப ஓவர். அங்க இருக்க பேஸ்கெட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்களுதுல போட்டிருந்தாங்க. வாரம் இருங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் இதில் ஏதோ கிடக்குன்னு சண்டை போட்டாங்க. இவங்களுக்கு அங்கேருந்து கிளம்பும்போதே ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க. ஏன் இதில் இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சைடில் நின்று யாரோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, யார் அவங்க? யாரோ ஒருத்தவங்க இப்படி போ அப்படி போ, சாம்பார் கயிறை ஊற்று ஊருகா வை. உங்களுக்கா? அவங்களுக்கு சொன்ன கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இவங்களுக்கு நினச்சிக்கிட்டாங்க. அதான் தப்பா செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வாங்க பஸ்.
குண்டு 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 பொண்ணே கூப்பிடுது ரெண்டு கண்ணே கண்ணாடி ரோசாவே மீச குத்தி காயமா டேக் ஓகே மேடம் 2 ஸ்டெப் ப்ளீஸ் 2 ஸ்டெப் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க சரிங்க ஆனா ஆவனா அக்கா பெற்ற பேரனா குண்டு குண்டு எங்க இந்த ரன்னர் ஏற்கனவே சொன்னாங்கல்ல அந்த மேடம் அந்த பாட்டே போடுங்க சொல்லி வச்சாங்க ஐயோ 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 இவங்க அவங்கள கூப்பிடுறாங்க ஐயோ 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 ஷாக்கி சொன்னா நீ நடந்து போனா ஹட்டடிக்குது தானா நீ ராஜஸ்தானி மானா குலுக்கி அந்த லடுக்கி வந்ததோ பார்வதா லடுக்கி மேல தடுக்கி விழுந்தது தடுக்கி விழுந்த நேரம் பார்த்துதான் மனசுல அடுத்த நிமிஷம் லப்பு பிறந்தது ரன்னர் நீங்க ஓகே ஹலோ இங்க வாங்க வின்னரை நான் தனியா பில்டப்போட கூப்பிடலான்னா யாரா நீ இந்த இடி இடிக்கிறான்னு பார்த்தா ஏன்னா அவங்க இருக்கிறதே பாவம் பென்சிலில் கோடு ஓட்ட மாதிரி இருக்கும் அவங்க எப்படி இப்படி இருக்காங்க நீ யோசிச்சா வின்னருக்கு நான் வேற பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்படி குரூப்பா வந்து ஆடிட்டா வேணான்னு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு நப்பாசதான் வேற வின்னருக்கு தனி பாட்டு போடுக்க என்னை இடிச்சு வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ சீனி சக்கரையே சிரிப்புல செய்து வைக்கிறியா அசந்தா உன்னை பூத்தி இருக்குது பறிச்சு கொள்ளுவியே முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே வெள்ளி வரும் நேரத்திலே தன்னே நானே நீ வெடிகடி வந்துடடி தன்னே நானே கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு 13 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல பாவம் கட்டிங்க பாவம் எங்க அண்ணன் half an hour ஷோவில் நான் பாடு வெயிட் பண்ணுங்க ப்ரைஸ் நான் வந்து கொடுக்குறேன் ப்ரைஸ்க்கு நல்ல வேலை தான் இல்லை நல்ல வேலை இந்தம்மா வின்னர் ஆச்சு இல்லைன்னு சேர்த்துருக்க மாட்டேன் சீக்கிரம் பரிசு எடுத்துருவாங்கயா ஐயா அப்பா பெயின்ஃபுல்லான கலர்ஃபுல்லான காம்படிஷன் இன்றைக்கி பார்த்து ரசிச்சிருப்பீங்க நான் பொதுவாக தான் பேசுகிறேன் யாரையும் மையப்படுத்தி சொல்லலை ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எல்லா கேம்லேயும் சூப்பராக வின் பண்ணி சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க அதான் ஹேமலதா மேடம் தான் எனக்கு தெரியும் அவங்க தான் இன்றைய வின்னர் ஜி தமிழ் சார்பாக அன்பு பரிசு ஒரு செகண்டு முன்னாடி வாங்க இல்லை நான் இந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வர விஷயத்தில் தான் கேள்விப்பட்டேன் நீங்கள் லுங்கி டான்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகல அப்படின்னு போட்டு விட்டாங்க நம்பாதீங்க நான் நம்ப மாட்டேன் யாரும் நம்புறேன் நான் இப்போ டான்ஸை பார்த்தா தெரிஞ்சு நம்புறதா இல்லையான்னு லுங்கி டான்ஸ் பண்ணுங்க அப்போ தான் ப்ரைஸு मूड बना के मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के ऑल द रजनी फैंस डोंट मिस द चांस ऑल द रजनी फैंस डोंट मिस द चांस लुंगी डांस 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 என் மனசில் உள்ள பாரமே இறங்கின மாதிரி இருக்கு ஸோ எனிவே வந்து
சூப்பராக டான்ஸ் பண்ணீங்க, சூப்பராக வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜி தமிழ் சார்பாக ஹேமலதா மேடத்துக்கு அன்பு பரிசு. ரைட். ஸோ இன்றைய எபிசோடில் வந்து பேஸ்கெட் மாற்றி போட்டாலும் ரன்னராக வந்துட்டாங்க. செல்வி மேடம் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் ஒரு அன்பு பரிசு. ரைட். ரொம்பவே கலர்ஃபுல்லான காம்படிஷன் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் காம்படிஷன்ஸோட உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடுவது ஹோம் எடிஷன் டீம். நன்றி, வணக்கம்.